ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி செப்பரேட் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த சோர்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க, ஆப்டி ரீசனிங்கை படிக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இப்போ இருந்தே படிக்க மாட்டாங்க, ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. சில பேர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது மிகப்பெரிய தவறு. அதற்காக பர் டே 3 hours 4 hours நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கனாலையும் வேஸ்ட்டு. நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிகினர்ஸ் தனி ஸ்ட்ராட்டஜி, ரிப்பீட்டர்ஸ் தனி ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு நிறைய டைம் இருக்குது, அவங்க ஆல்ரெடி கான்செப்ட் படிச்சிருப்பாங்க, மெயின் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் அவங்க மார்க் டெஸ்ட் போட்டுட்டு மீதி இருக்க டைம் ஃபுல்லாக சிஏக்கும் இங்கிலீஷ்க்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போயே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் படிக்க முடியும். இல்லைனா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே டைம் பத்தாது. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. இதை விட்டாலையும் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது, இதை மட்டும் வச்சியும் பாஸ் பண்ண முடியாது. அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த மாதிரி. பட் இப்போ இதில் ஒரு டீசெண்டான ஸ்கோர் வாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? நம்ம 6 மாதம் சிஏ இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையும் 6 மாதம் சிஏ கேட்குறாங்க. ஒரு சில எக்ஸாமில் ரீசெண்ட் லாஸ்ட் மந்த்து கேட்குறாங்க, ஒரு சில எக்ஸாமில் லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி இருக்க மந்த் வர ஒரு 5 to 6 மந்த்தை கவர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. லாஸ்ட் 6 மந்த்தை நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும். அதில் பாஸ்ட் 3 months இருக்கு இல்லைங்களா? பாஸ்ட் 3 monthsனால் இந்த மாதம், இதுக்கு முன்ன மாதம், அதுக்கு முன்ன மாதம், அந்த 3 மாதத்துக்காச்சு அட்லீஸ்ட் இப்போ நான் இந்த 2 பேருக்கு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்ன மாதம், இந்த 3 மாதத்துக்கு அதுக்கு முன்ன மாதம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஏதாச்சும் ஒரு அந்த நீங்கள் படிக்கக்கூடிய கேப்சூல் ரிவிஷனே போதுமானது. டைம் இருக்கிறவங்க 6 மாதத்துக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணால் நிறைய மார்க் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பேங்கிங்க்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஆர்ஆர்பி தவிர, ஆர்ஆர்பி பிஓவில் பேங்கிங் அதிகமாக இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பேங்கிங்கான கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். பர்டிகுலராக பிஓ எக்ஸாம், எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் எல்லா எக்ஸாம்லையும் அதிகமாக இருக்கும். எக்ஸப்ட் லாஸ்ட் இயர் எஸ்பிஐ கிளர்க்கில் மட்டும் பேங்கிங்கோடைய கான்ட்ரிபியூஷனே கம்மி பண்ணியிருந்தாங்க. பட் யூஸ்ஃபுல்லாக பேங்கிங்கோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா, சிலபஸில். அப்போ நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, அஃபேர்ஸ் கிளவுட், ஸ்மார்ட் கீடா, ஸ்டடி ஐக்கும், இந்த 3 சோர்ஸும் நமக்கு பேங்கிங் மந்த்லி பேங்கிங்க்குன்னு தனியாக ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி கடைசி 3 மாதத்துக்காச்சும் படிச்சிருக்கணும். தனியாக ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி 6 மாதத்துக்கு படிக்கணும். பட் பேங்கிங்க்குன்னு தனியாக ஃபோக்கஸ் பண்ணி 6 மாதம் வர, 3 மாதம் இல்லை 6 மாதம் உங்களுடைய டைம் அவைலபிலிட்டி பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக பேங்கிங் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கணும், ஓகேங்களா? அதுவே டாப்பராக இருந்தாலும் இந்த பேங்கிங் இதே மெத்தடில் படிக்கணும், ஓகேங்களா? ஆனால் அவங்க டெய்லி சிஏலேருந்தே படிச்சுட்டு வரணும். டெய்லி சிஏ எப்படி படிக்கணும்? ஏசி ஹேண்ட் ரிட்டன் ரீட் பண்ணுங்கள். டெய்லி கண்டென்ட்டோ இல்லை டெய்லி குவிஸோ எடுத்துட்டு இந்த பேங்கிங் நேஷ்னல் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 டாப்பிக்கு நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் மந்த்லி ஸ்டடி பிடிஎஃப்னு ஒன்று விடுவாங்க அஃபேர்ஸ் கிளவுட்ல, ஓகேங்களா? அதில் டீட்டெயில்டு கண்டென்ட் இருக்கும். டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல தான் இந்த ஹேண்ட் ரிட்டன் இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க ஹேண்ட் ரிட்டன் எங்கே இருக்குன்னு. டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல தான் இருக்கும். நீங்கள் வீக்லி ரெஃபர் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து வீக்லி ரெஃபர் பண்ணுங்கள். ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல ஸ்க்ரால் பண்ணால் டீட்டெயில்டு கண்டென்ட் இருக்கும். பேங்கிங், நேஷனல் ஸ்கீம்ஸ், இது 3க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க மந்த்லி கம்பைலேஷன் ஸ்டடி பிடிஎஃப் கொடுப்பாங்க. அதுக்கும் இந்த 3 டாப்பிக்கை எகைன் ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட்ஸ் டைம் அவைலபிலிட்டி இருந்தால், ஓகேங்களா? அப்போ டெய்லியும் படிச்சிடுறீங்க, மந்த்லி இந்த 3 டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஓகேங்களா? பிகினர் ஆஸ்பிரண்ட்ஸ் பேங்கிங் மட்டும் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுங்க, ஓகேங்களா? அப்புறம் வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன் எல்லாருக்கும் சேம் தான், ஓகேங்களா? மற்றபடி இந்த 3 டாப்பிக்கை தவிர மற்ற எல்லா டாப்பிக்கும் மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் இருக்கும். வீக்லி
ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் கண்டென்ட் பிடிஎஃப் வந்து நம்ம அஃபர்ஸ் க்ளவுட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லா சோர்ஸும் ஸ்மார்ட் கிடா, ஸ்டடி ஐக்கோ, நீங்கள் வேறு எந்த சோர்ஸ் யூஸ் பண்ணாலும் அவங்க மந்த்லி, வீக்லி, டெய்லி கண்டென்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த வீக்லி ரிவிஷன் ஒரு டைம் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெய்லி படிக்கிறோம், அதுக்கப்புறம் வீக்லி படிக்கிறோம், அப்புறம் மந்த்லி படிக்கிறோம், ரிப்பீட்டர்ஸ். இதே நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு டெய்லி படிக்க கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வீக்லியே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஜூலை மந்தில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்ஸ் க்ளவுடில் வீக்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வீக்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அது மைண்ட் மேப் மாதிரி இருக்கும் அது. அப்போ அதை படிச்சுட்டு அவங்களே இன்னொரு பிடிஎஃப்ல கண்டென்ட் பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அஃபர்ஸ் க்ளவுடில். அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், அதை பற்றின டீட்டெயில்டு நாலேஜ் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் வச்சு உங்களால் இவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, எக்ஸாம் கிளியர் பண்ண போதுமான மார்க்கை கடைசி 6 மாதத்துக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணால் உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? பேங்கிங்க்கு தனியாக பேங்கிங் மந்த்லி பிடிஎஃப் கொடுப்பாங்க. இந்த வீக்லி படிக்கும்போது ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 தான் இருக்கணும். மினிமம் சோர்ஸ் வச்சுக்கோங்க, 1 இல்லைன்னா 2, அதுக்கு மேலே போகாதீங்க. பிகினர்ஸ் ஏன் பிகினர்ஸ் சோர்ஸ் மினிமமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்காது, ஆப்டி ரீசனிங் படிக்கணும். அதனால் கம்மியான சோர்ஸில் அதிகமான ரிவிஷன் பண்ணாலே உங்களால் இவங்களை விட ஒரு 1 or 2 மார்க் கம்மியாக வந்தால் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நிறைய சோர்ஸ் நீங்கள் படித்து அதை ரிவைஸ் பண்ண முடியாமல் வேஸ்ட்டாக போய் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எனக்கும் நடந்திருக்காது. நான் எப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும், அதாவது ரெகுலராக டெய்லி சிஏ படிக்காமல் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ்க்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆகும். ஓகேங்களா? எப்போல்லாம் நான் சிஏ கன்சிஸ்டன்ட் மிஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவேன். எனக்கு டீசெண்டாக ஒரு 10, 12, 15 மார்க் வந்துடும். ஓகேங்களா? இன்றைக்கி சூழ்நிலையில் 15, 16 மார்க் எடுத்தாலே பெரிய மார்க். அந்த பேப்பரில் 10, 12 மார்க் இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இதே நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா 12, 15 மார்க் எடுத்துடலாம். இது ரிப்பீட்டர்ஸ் இந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணி ப்ளஸ் இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 15, 18, 20 அந்த ரேஞ்சுக்கு போகும். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிவிஷன் அண்ட் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணி ப்ராப்பராக ரிவிஷன் எப்படி ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். இதில் இந்த ரிப்பீட்டர்ஸ் ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வீக் 1 வர ஒரு 10 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 14 டேஸ் நீங்கள் ஒரு அஃபர்ஸ் க்ளவுடில் படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது சோர்ஸ் என்ன, ஸ்மார்ட் கிடான்னு வச்சுக்கிங்களேன். ஸ்மார்ட் கிடாவில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்கை படிக்கணும். 2 வீக் இங்கே முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்கை போய் ஸ்மார்ட் கிடாவில் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி படித்து கண்டென்ட் இருக்கும். ஒரே வீக், இப்போ அதுவும் வீக் 1 இதுவும் வீக் 1 போக வேண்டாம். ஏன்னா நியூஸ் மிஸ்மேட்ச் ஆகும், ரிப்பீட் ஆகாது. புதுசாக நீங்கள் படிக்கிறதுனால டைம் கன்சியூம் ஆகும். நீங்கள் பேஸாக ஒரு சோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அது 1 or 2 வீக்ஸ் அட்வான்ஸாக போயிட்டு அதுக்கப்புறம் லேட்டராக நீங்கள் எடுத்து இதை ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் 2 கல், ஒரே கல்லில் 2 மாங்காய். நீங்கள் இந்த பேஸ் சோர்ஸை படித்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இந்த பேஸ் சோர்ஸில் ரிவிஷன் பண்ணாமல் பேஸ் சோர்ஸ் ரிவிஷன் அப்பப்போ பண்ணிட்டு போயிடுவீங்க. செகண்டரி சோர்ஸில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இதில் பார்த்த கண்டென்ட்ல ஒரு 70 to 80% கண்டென்ட்டை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ண நியூஸும் படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு சோர்ஸை நீங்கள் பேஸாக வச்சுக்கோங்க. ஒரு 2 வீக்ஸ் கேப்பில் இன்னொரு சோர்ஸை ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ஒட்டி இருக்கக்கூடிய டைமில் நம்பர் ஆஃப் சோர்சஸ், உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. எல்லா சோர்ஸ்லையும் நீங்கள் போய் குவிஸ் அடிக்கலாம், டைம் இருந்தாக்கல. பட் ஆனால் நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த சோர்ஸில் வீக்லி மந்த்லி படிச்சுக்கோங்க. அந்த சோர்ஸ்லேயே குவிஸும் அட்டன் பண்ணிக்கோங்க. எல்லாமே அந்த சோர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ உங்களால் கம்மி டைமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நீங்கள் நிறைய ரிப்பீட்டர் ஆஸ்பெண்டாக இருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து இவங்கள விட ஒரு 2 to 3 மார்க் லீட் வைக்கணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்கிங் நேஷனல் ஸ்கீமை டெப்த்தாக படிச்சுக்கோங்க. பேங்கிங்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அந்த பேங்க் எப்போ ஆர்கனைஸ் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் படிக்கணும். நேஷனல்னா அந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் யார், சீஃப் மினிஸ்டர் யார், ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்கன்னா அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது, அந்த மினிஸ்ட்ரி எந்த தொகுதியை சேர்ந்தவர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்டாக இருந்தால் படிக்கும் போதே இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டடி கண்டென்ட்லையும் மந்த்லி ஸ்டடி பிடிஎஃப்லையும் அஃபர்ஸ் க்ளவுடில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அஃபர்ஸ் க்ளவுட் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதில் நான் டாபிக் வைஸ் நான் வந்து கோல்டன் ரூல்ஸ் நான் ஆப்டி வித்யா சேனலில் கொடுத்துருப்பேன். பட் இது வந்து ஒரு மைண்ட் மேப், எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் இப்படி படிங்க, ரிப்பீட்டராக இருந்தால் இப்படி படிங்க. உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி கடைசி 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணணும். அதில் கடைசி இருக்கக்கூடிய 3 மாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்குது எய்தர் மந்த்லி கேப்சூல், வீக்லி கேப்சூல், இல்லை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் கூட போடலாம். பிகினர்ஸ்க்கு இன்னொரு ஐடியா கூட இருக்குது. நீங்கள் ஆம்பிசியஸ் பாபா, பேங்கர்ஸோட அந்த மாதிரி நிறைய கேப்சூல், சின்ன சின்ன கேப்சூல் கம்மி கண்டென்ட்ல இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கூட இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்த்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஹெல்ப்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பிகினர்ஸ்க்காக ஒரு சீரியஸ் கொண்டு வரோம், ரிப்பீட்டர்ஸ்க்காக ஒரு சீரியஸ் கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு இது கொண்டு போக முடியும். நிறைய ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டடி சோர்ஸஸை பொறுத்தவரை அஃபைஸ் க்ளவுட், ஸ்மார்ட் கிடா, ஸ்டடி ஐக்யூவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது இல்லாமல் ஃப்ரீ சோர்ஸஸில் ஆம்பிசியஸ் பாபாவும் பேங்கர்ஸாகவும் இருக்குது. இன்னொரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு அப்பர்ஜித் பிடிஎஃப். இந்த சோர்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் டாபிக் வைஸ் படிக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸப்ட் ஸ்டடி ஐக்குன்றது மட்டும் டெய்லி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பேங்கிங் தனியாக ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த 3 சோர்ஸும் வந்து பேங்கிங்க்குன்னு ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க. அது குவாலிட்டியாக இருக்கும். பர்டிகுலர் அஃபைஸ்களுடைய மந்த்லி பேங்கிங் பிடிஎஃப் நீங்கள் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி அஃபைஸ்களோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் கிடாக்கும் அதே கோடு தான். எக்ஸாம் ரேலியில் பர்ச்சேஸ் பண்ணணுனாலும் AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடு வேலிட். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் வச்சுருக்கேன். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.